வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரிட்டி ட்ரீம் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹெல்த்தியாக சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ரீசன்ட் டைமில் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லலாம். எஸ், ரியலி நான் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஸ்கின்னும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே ரீசெண்டாக வந்து டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். முன்னாடிலாம் வந்து நல்லா சாப்பிடுவோம். சின்ன வயசுலலாம் ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துப்பேன். பட் ஸ்கின் கேர் அப்படின்னு ஒன்று பண்ண மாட்டேன். ஃபேஸ்க்கெலாம் எதுவும் போட மாட்டேன். பட் உள்ள இன்டேக்காக வந்து நான் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துப்பேன். பட் இப்போலாம் வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிட்றதுல ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. இருந்தாலும் ஐயோ கட் பண்ணி சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அருணுக்கு ருத்ரனுக்குலாம் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ ருத்ரன் வந்து பொம்மல்காய் கேட்டிருந்தான். அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் உடனே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் தென் எனக்கு வந்து கிரேப்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டாக இருக்குல்ல, அந்த சீசனில் இருக்குல்ல கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்டுருக்கேன். ப்ளஸ் எனி டைம் ஆல் டைம் ஃபேவரட் தர்பூசணி, வாட்டர்மெலன் எப்பயுமே சாப்பிடுவேன் நான் சின்ன வயசுல இருந்தே. அப்புறம் வந்து மெயின் பப்பாயா. இது எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் எடுத்துப்பேன். எனக்கு அதிகமாக சாப்பிட சோம்பேறித்தனம் படுற ஒரு ஃப்ரூட் எது அப்படின்னா வந்து பொமக்ரேனட் தான். அது ஜூஸாகவும் எடுத்துக்க எனக்கு பிடிக்காது. பொமக்ரேனட் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. பட் சாப்பிடுவேன். ருத்ரனுக்கு வந்து அதுதான் ரொம்ப ஃபேவரட்டாக வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஒரு அருண் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்கின் கேருக்காக எனக்கு பப்பாயா வேணும்னு சொல்லிட்டு டெய்லி பப்பாயா கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பப்பாயா வாங்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். பட் இந்த வாட்டர்மெலன் மட்டும் போரே அடிக்காது. சாப்பிடுவேன் நான். பிகாஸ் வந்து வாட்டர் வந்து நான் அதிகமாக குடிக்கிறதே இல்லை. அதனால் வந்து நான் வாட்டர்மெலன் எடுத்துப்பேன் சம்டைம்ஸ். இப்போ வந்து ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி நீயும் குடிக்கிறேன், வாட்டர்மெலனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து ரீசெண்டாக போயிட்டுருக்கு. பப்பாயா அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து பப்பாயா வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னா வந்து வாட்டர் வந்து ரீசெண்டாக வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். வாட்டர் குடித்தா நல்ல ஸ்கின் வந்து சேஞ்சஸ் ஆகுது. எதுவுமே பண்ணலனாலும் அந்த தண்ணி மட்டும் ஒரு நாளைக்கு 2 or 3 liters வந்து குடித்தா நல்ல ஸ்கின்னுக்கு வந்து சேஞ்சஸ் கிடைக்குது. ஸோ நீங்களுமே வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்ப்பா, ஆனால் ஸ்கின்னில் எதுவுமே சேஞ்சஸ் இல்லைன்னா இந்த வாட்டர் வந்து குடிக்கிறத வந்து ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கல் வந்து நடக்கும். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஸ்கின் கேர். நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு 2 time ஆச்சும் ஸ்கின் கேர் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப மஸ்ட். அப்படி தான் நான் வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்திருக்கேன். சம்டைம்ஸ் வந்து மார்னிங் குளிச்சிருவேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாச்சும் என்னுடைய ஸ்கின் கேரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ குளிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்கின் வந்து பயங்கரமாக ட்ரையாக இருக்குது. என்னால் மாய்ஸ்சரைசர் போடாமல் இருக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி நான் டோனர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து லாக்டோகலமைனோடையது. இது ஒரு ரைஸ் டோனர்னு சொல்லலாம். முன்னாடி வந்து குட் வைப்ஸில் குக்கும்பர் டோனர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ரைஸ் டோனர் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணுறேன். டோனர் போட்டால் தான் எனக்கு வந்து அப்படியே பயங்கர ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டோனர் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போனால் தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சப்போஸ் நிறைய வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஃபார்ம் ஆகுது, நுரையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது. மேபி லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னுடைய கையாலேயே இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணிவிடுவேன். ஓகே, டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எப்பி சாஃப்ட்டு. இது ஆல்ரெடி வந்து காலியாக போகுது. அடுத்து வந்து டாட் அண்ட் கீ வந்து ஆல்மோஸ்ட் காலி. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செரமைட் ப்ளஸ் ஹைலரானிக் வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஒர்க் ஆகுது. அதனால் அகைன் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். மாய்ஸ்சரைசர் போட்டு நான் கண்டிப்பாக சும்மா அப்ளை பண்ண மாட்டேன். 2-3 minutesக்கு வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுப்பேன். கையிலே மாய்ஸ்சரைசரை வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து ஈவனாக அது மிக்ஸ் ஆகும். ஸோ கையாலேயே இந்த மாதிரி நான் எப்பயுமே வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருவேன்.
மார்னிங் டைம் இது. இப்படி தான் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே இந்த ஒரு ரொட்டீனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்பயுமே ஸ்கின் கேருக்கு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனோடனே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சம்மர் வேறு வருது. சம்மர் இல்லைனாலும் நான் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப மஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சம்மருங்கிறதுனால சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வேணும். நான் வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுருவேன். நான் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒன்று பண்ணுவேன், என்னென்னா என்னுடைய லிப்ஸ் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம காட்டனில் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணால் ஒரு மாதிரி ஒயிட்டாக அந்த டெட் செல்ஸ்லாம் வரும், ஒயிட்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துடணும். அதை நான் ஆல்மோஸ்ட் டவல் நான் எப்பயுமே குளிச்சுட்டு வந்தோடனே அந்த ஈரப்பதமாக இருக்கும்போதே டவல் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுவேன். இது வந்து டிண்டட் லிப் பாம். ஸோ கொஞ்சம் டிண்ட் வேணும் அப்படின்னா இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். அது இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் பயோட்டிக்கோடைய லிப் பாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இதுவும் இந்த மாதிரி ரெட்டாக தான் இருக்கும், பட் லைட் ரெட் டிண்ட் வந்து நமக்கு கொடுக்கும். பட் இதுதான் நல்லாயிருக்கும். அது வந்து ஜஸ்ட்டு டிண்ட்டு தான் நமக்கு கொடுக்கும், அந்த லிப்ஸு டிண்ட்டு தான் கொடுக்கும். நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறது இந்த பயோட்டிக்கோட இது நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன் மார்னிங் டைமுங்கிறப்போ. நான் குளிச்சுட்டோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோ இது தான் யூஸ் பண்ணுவேன். SPF 50. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாவோடைய சன்ஸ்க்ரீன். இது தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுவோம். இது வந்து மாய்ஸ்சரைசர் அளவுக்கு இந்த அளவுக்குலாம் குவான்டிட்டி எடுக்கக்கூடாது. சன்ஸ்க்ரீன் எப்பயுமே வந்து குவான்டிட்டி அதிகமாக தான் எடுக்கணும். டக்குன்னு நமக்கு வந்து காலி ஆகிட்டே இருக்கும். காஸ்ட் அதிகம் தான், பட் என்ன பண்ணுறது, சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணி தான் ஆகணும். 3 கிராம்ஸ் தான் இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees நமக்கு வரும். பட் என்ன பண்ணுறது, ஸ்கின் மெயின்டைன் ஆகணும்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய மார்னிங் டெய்லி ரொட்டீன் வந்து இதுவாக தான் இருக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டேன். இதுதான் வந்து நான் குளிச்சுட்டு ரெகுலராக என்னுடைய ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். மார்னிங் ரொட்டீன் வந்து இதுதான். ஸோ ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கைக்கு காலுக்கெலாம் வந்து நான் லோஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போ இந்த ஸ்டுடியோவிலேருந்து இந்த வெண்ணிலா மில்க் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா இருக்குது, லைட் வெயிட்டடாக இருக்குது. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் என்னோட இது வந்து ட்ரை ஸ்கின்னுங்கிறதுனால டக்குன்னு வந்து பாடியில் அப்சர்வ் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் அந்த ஆயில் ஃபீல் இல்லை, டக்குன்னு ட்ரை ஆகிடுது, அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இது எம்காஃபினோட இது ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஸோ இது வந்து எம்காஃபினோடைய பாடி லோஷன். மெயினாக வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்காக வாங்கினோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கைக்கு காலுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணிப்பேன், பாடிக்கு வந்து அப்ளை பண்ணிப்பேன் இதை நான். இதுதான் வந்து மார்னிங் குளிச்சுட்டு வந்தோடனே நான் பண்ணுற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஈவினிங் ஆனால் வந்து நான் எப்பயுமே வந்து வாக்கிங் வந்து இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இதை ஏன் இவ்வளோ நாள் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் யோசிப்பேன். அந்த ஒர்க் அவுட் வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு 5 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் இது இப்போது ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டினியூவாக வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸ்கின்னுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால தான் இதை ஸ்கின் கேரில் ஆட் பண்ணியிருக்கேன். நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ரெகுலராக பண்ணுற ஒன்று தான். சம்டைம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிற டைமில் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன் நான். ஸோ ஏன்னா புதுசாக நான் வந்து என்னுடைய நைட் ரொட்டீனில் வந்து ஒரு க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனாலேயே இப்போல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து தெரியுதா ஸ்கின்னில். அதனால் இப்போலாம் ரெகுலராக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து நான் எடுக்கிற அதே ஃபேஸ் வாஷ், டோனர், மாய்ஸ்சரைசர் எல்லாத்தையும் வந்து எடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து
ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிருவேன். அது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து முதல்ல க்ளீன் பண்ணிடணும், நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து டோனர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இதை வந்து ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம் நம்ம டோனரையும் மாய்ஸ்சரைசரையும். பட் நான் வந்து அது வந்து அப்ளை பண்ணிப்பேன். டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து போட்டதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து இந்த ரெட்டினால் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து டாட் அண்ட் கீயோடைய ரெட்டினால் நைட் க்ரீம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சேஞ்சஸ் கிடைக்கிது. ஸ்கின் வந்து நல்லா ப்ளைன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நல்ல பிம்பிள்ஸ் வரும், நல்ல பிளாக் டாட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். பட் இந்த ரெட்டினால் வந்து நிறைய பேர் ரெட்டினால்ங்கிறாங்க. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரியலி ரொம்ப சேஞ்சஸ் எனக்கு வந்து தெரியுது. பட் இது வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற ஏஜ் ஒரு 25க்கு மேலே வந்து இது யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணல, இப்போ தான் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் என்னுடைய நைட் க்ரீமில். காலையில் எழுந்து பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பராக க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெப்பு இது. எஸ், இந்த ரொட்டீனை தான் வந்து நான் டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.